ஒரு கழுதை புலியை பார்த்து சொல்லிச்சு, புல் நீல கலரில் இருக்கும்னு. புலி சொல்லிச்சு, நீ லூஸா, புல் பச்சையாக இருக்கும் அப்படின்ச்சு. கழுதைக்கும் புலிக்குமான வாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு. சரி, இதை நம்ம காட்டில் இருக்க ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய் நம்ம முறையிடுவோம். சிங்கம் சொல்லட்டும், புல் நீளமா இல்லை பச்சையான்னு அப்படின்னு. ரெண்டுமே சிங்கத்துக்கிட்ட போச்சுங்க. கழுதை சிங்கத்தை பார்த்து கத்தி சொல்லிச்சு, மேன்மை தங்கிய ராஜாவே, புல் நீல கலர் தானே? சிங்கம் அழுத்தமாக சொல்லிச்சு, ஆமாம், புல் நீல கலர் தான். கழுதை சிங்கத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, ராஜாவே, இந்த புலி என்ன சொல்லுது தெரியுமா, புல் பச்சை கலரா, அதுக்கு தண்டனை கொடுங்க ராஜாவே, தப்பாக சொல்லுதில்ல அப்படின்னுச்சு. சிங்கம் சொல்லிச்சு, ஆமாம், புலிக்கு தண்டனை கொடுத்தே தரணும். புலி, நீ 5 வருஷம் வாயை தரக்கூடாது, மௌனமாக இருக்கணும்ச்சான். கழுதைக்கு ஒரே குஷி, கொண்டாட்டம், உற்சாகம். புல் நீல கலரு, புல் நீல கலருன்னு குதிச்சுட்டே போச்சு கழுதை. புலி தண்டனையை ஏற்றுக்குச்சு. ஆனால் சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சு, ராஜா, நான் தண்டனை ஏற்றுக்கிறேன், ஆனால் புல் பச்சை கலர் தானே, நீளம் இல்லை தானே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கம் சொல்லிச்சு, ஆமாம், புல் பச்சை கலர் தான், நீளம் இல்லை. அப்படி இருக்கப்ப உண்மை சொன்ன என்ன ஏன் நீங்கள் தண்டிச்சிங்க ராஜா அப்படின்னு புலி கேட்டுச்சு. சிங்கம் சொல்லிச்சு, உன் தண்டனைக்கும் அந்த கேள்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. புல் பச்சையோ நீளமோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. உன்ன மாதிரி ஒரு வீரமான அறிவாளியான ஒரு விலங்கு போயும் கேடுகட்ட கழுதைகிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு என்கிட்ட கேட்டு என்னோட தீர்ப்பை வாங்குறதுக்கு என் டைமையும் வேஸ்ட் பண்ணியே, அதுக்கு தான் இந்த தண்டனைச்சா சிங்கம். இன்றைக்கி சமூக வலைதளத்தில் சண்டை போட்டுருக்க பலருக்கும் இந்த கதை ரொம்ப கச்சிதமாக பொருந்துங்க. முட்டாளுங்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணுறதால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க என்றைக்குமே அவங்களோட கருத்தை மாற்றிக்கவே மாட்டானுங்க. எதுக்கு உங்கள் டைம் போய் வேஸ்ட் பண்ணுறீங்க? இது ஒரு புலி கழுதைகிட்ட ஆர்கியூ பண்ணுற மாதிரி தான். அதனால் சமூக வலைதளத்தில் இருக்கிற சங்கிகளை புறக்கணிங்க. அவங்ககிட்ட சண்டை போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, உங்களோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்களாம் அறிவாளிகள், முட்டாள்களோடு மோதாதீர்கள்.